யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு கேடு இப்ப வந்து சேர்ந்திருக்கு. அந்த கேடு ஒரு சுள்ளான் ஒரு கொடியை ஆரம்பிச்சு வச்சுட்டு இந்த இப்படி பேசுவாங்களா, வணக்கம், என்ன சொல்றீங்கன்னு சொல்லி தேவையில்ல. ஒருவேளை எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஸ்டாலினுக்கு இப்படி போற மாதிரி முக அமைப்பு மிசால குத்துனதா ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இவனுங்க பேசும்போதே ஒரு மாதிரியா இப்படி பேசுவானுங்க, அப்படி பேசுவானுங்க, வைப்பாங்க. ஓங்கி செவிட்டில் ஒரு குண்டு போடுவாங்க. மேடைகளிலும் நடிக்கும் மிகப்பெரிய நடிகர்கள் இவங்க. இவன் ஒரு கொடியை ஆரம்பித்து வச்சிருக்கிறான். அந்த கொடிக்கு வந்து அப்படியே மாற்றலா இருக்குது. அவங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சாதியின் டிசைன். அந்த கலர் வந்து ஒரு சாதியோட டிசைன். அது எங்களை மாதிரி ஆள்களுக்கு தான் தெரியும். அது ஒன்றும் தவறு இல்லை, உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள்தான் வளம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தலைமுறை இளைஞர்களை கெடுத்துவதற்கு பிறகு அடுத்த தலைமுறை இளைஞர்களை நோக்கி உருவாக்கப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, என்ன நடக்குது? நடிகர் விஜய் வந்தார், முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவரெல்லாம் சொல்லாம எங்கிட்ட வந்து பேசுறீங்களேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தொண்டக்குழியில ரத்தம் வருகிற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம், நம்ம சொல்லி இருக்கிறோம், எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம அதற்கு மேல் மக்கள் ஆதரவு பெற்று அவர் முதலமைச்சராக ஆன பிறகு ஏற்கனவே இருந்த அரசியலோடு இருப்பதை தொடர்புபடுத்தி அவர்கள் மூமெண்ட்களை நோக்கி கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிறன. அது வேறு. ஆனால் அவர்கள் யார் என்பதை வந்து நம்ம அடையாளப்படுத்தணும். இப்போ நான் வீடியோ காட்டுறேன், பாரு. சும்மா ஒரு செகண்ட் அந்த இதில் மட்டும். Again with my 9-year-old son John Leslie. நல்லா கவனிங்க. And I made him 10 straight games in a game called Connect 4. And finally I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. தனுஷ் ஒரு குட்டி கதை சொன்னான். குட்டி கதை ஃபேமஸ்ல ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னான். No, you can't go now, Dad. I said, why? He said it's not over. அந்த குட்டி கதையோட எங்க இருந்து சுட்டா அப்படிங்கறத தான் எடுத்துக்கிறாங்க. We sat down and we played several other games. And finally இது என்னது அப்படின்னு பார்க்கணும்னா இதை பாருங்க. இதை நான் விளக்கம் சொல்றேன். இவங்க ஒரு செஸ் விளையாடுறாங்களா, இவங்க விளையாடுற செஸ் என்ன விளக்கமாறுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதா? இவங்க என்ன செஸ் விளையாண்டாங்க? டேய், பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாது, பெத்த பிள்ளைகளோடு ஒழுங்கா ஒரு வீட்டுல இருக்க முடியாதவே நீங்க எல்லாம் வெளியில வந்து தமிழ்நாட்டோட அரசியலை பேசிக்கொண்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? என்ன தகுதி அடிப்படையில் நீங்க வந்து பேசுறீங்க? ஒரு குடும்பத்தை கட்டி அமைத்து பெற்ற தாய் தகப்பன், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகளோடு வாழ துப்பு இல்லாதவன் நீங்க எல்லாம் வந்து இங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தவன் கதையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வைக்கீங்க. நீ கதை சொல்றான், செஸ் விளையாண்டானா, அவனும் மகன் லிங்காவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க விளையாடும் போது தொடர்ச்சியா இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். திருப்பி விளையாண்டாங்களாம், திருப்பி இவங்களே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசி நேரத்துல வந்து நம்ம வெற்றி பெற்று எல்லாமே முடிஞ்ச பிறகு எந்திக்கிற நேரத்துல வந்து உடனே நிப்பாட்டினாங்க. எங்க போறீங்க டாடி அப்படின்னு மகன் கேட்டாப்பிள்ளையும். உடனே இவரு, இல்லப்பா ஜெயிச்சுட்டோம், ஒரே போயிட்டோம்ல. இன்னும் நான் ஜெயிக்கல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி ஜெயிக்கிற வரைக்கும் போராடு, ஜெயிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மகன் கூட இவன் விளையாண்டாதான் ஒரு ஃப்ராடு. இத்தனை சினிமா நடிக்கிறீல்ல, பாட்டு ngோத்தா ngொம்மான்னு எழுதுறீல்ல, புடிடா அவளை விட்டுறா அவளை அப்படின்லாம் பாட்டு எவ்வளவு கவித்துவமா நீங்க எழுதுறீங்கல்ல, இந்த நான் எழுதின பாட்டு, அந்த பாட்டு எழுதக்கூடிய தகுதி உடையவர்கள் இவன் கூட இவன் மகன் விளையாண்டாப்லையா. மகன்னா யாரு? ரஜினிகாந்தோட பேரன் விளையாண்டாப்லையா. அதை இவங்க பார்த்தாலும் உடனே வெற்றி பெற முடியலையா, நின்னுங்க நான் ஜெயிக்கணும்லன்னு சொன்னாப்லையா. அதுக்கு இல்லையா, இப்போ நான் முதல்ல ஒரு வீடியோ காட்டினேன்ல, அதை பேசினது இவர் தான். இந்த கதை, இந்த ஸ்டோரி சொன்னவர் யார், அது எங்க இருந்து சொன்னார், எந்த இடத்தில் சொன்னாருங்கிற செய்தியை வந்து பதிவாயிருக்குது. அது என்ன ஓப்பனா அதை வந்துருச்சு. இவர்கள் இன்டர்நெட் காலத்தில் இல்லாத காலத்துல ரொம்ப அறிவு மேதாவி மாதிரி இந்த சுஜாதா மாதிரி எழுதுவாங்க. நான்லாம் நம்பி இருக்கிறேங்க. ஒரு பேப்பர்ல, ஒரு துண்டு பேப்பர், 1 இன்ச்சு பேப்பர்ல
அந்த எழுத்தோட ஸ்டைல் இருக்குல்ல, பாண்ட் ஸ்டைல் இருக்குல்ல, அதை வச்சு நான் என்ன பேப்பர்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன இதழ்னு கண்டுபிடிச்சிருவேன். அவ்வளவு துல்லியமாக முழுமையான வாசிப்பில் இருந்தவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு சோர்சஸ் கிடைக்காது. இவருக்கு எழுதுறதெல்லாம் நம்பிடுவோம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல ஆனந்த விகடன், குமுதம், இதயம் பேசுகிறது, குங்குமம், சாவி அப்படின்னு மெயின்ல அப்ப அதானே முழுக்க முழுக்க வார இதழ்கள் தானே, மாத இதழ்கள்லாம் ரொம்ப இதழ் நாவல்கள் மாதிரி அது வரும். அப்புறம் வாரத்துக்கு 2 வந்துருச்சு. அப்புறம் டிஜிட்டல் வந்த உடனே எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ டிஜிட்டல் வந்த உடனே அத்தனை பேருடைய முகங்களும் வெளியே வருகிறது. ஒருவனை உருவாக்குவதற்கு இவங்க என்ன கஷ்டப்பட்டு இவங்க டிசைன் பண்றான்னு பாருங்களேன். உண்மையிலே சொன்னது யாருன்னு சொல்லி நம்ம மாறன் வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல என்ன பாருங்கன்னா, பாருங்க, 1992 அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் நடந்த பிரசன்டேஷனில் லெஸ் பிரவுன் என்னும் நபர் பேசிய வீடியோ தான் அது. லெஸ் பிரவுன் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சார்ஜியா மேடையில வந்து அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாட் ஓவர் அன்டில் யூ வின், நாட் ஓவர் அன்டில் யூ வின். இவரே இன்னொருத்தர் கதையை தான் சுட்டு தன் வாழ்வில் நடந்த மாதிரி இருக்குன்னு எஸ்தலத்துல மாறன் போட்டார். அந்த பேசின வீடியோவை தான் நான் முதல்ல காணொலியா காட்டினேன். இந்த சொந்தமாக கதை எழுதுகிறேன், திரைக்கதை எழுதுகிறேன், படத்தை தயாரிக்கிறேன், டைரக்ஷன் பண்ணுகிறேன், பாட்டு எழுதுறேன் அப்படின்னு பேசக்கூடிய நீ உன் மகனை வச்சுக்கிட்டே உன் மகனையும் ஒரு ப்ராடக்டாரர் போயிட்டும் ஒரு பொய் சொல்றது மாதிரி, பொய்யான தந்தை அப்படிங்கிறத உன் மகன்கிட்ட நீ அம்பலப்படுத்துறது மாதிரி இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எங்க இருந்து வராங்கன்னு பாருங்களேன். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். விஜய் முதலமைச்சர் ஆன உடனே அவரை மாதிரியே நம்மளும் அரசியல் கட்சியில் உள்ள நுழைஞ்சிடணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூபிட் ராகவா லாரன்ஸ், நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும், முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்ற உடனே ரஜினிகாந்த் நேரா போய் ஸ்டாலினை போய் பார்க்கிறாப்ல. முதலமைச்சராக இருந்து அவர் அப்ப 21 இருந்து 26 வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு தன்னை எதிர்க்கிறதுக்கே ஆள் கிடையாது, தனக்கு பக்கத்துல உட்காரக்கூட யாருக்கும் ஒரு அருகதை இல்லைன்னு சொல்லி அந்த குடும்பத்தின் கும்பல் ஒரு மன்னராட்சி மனப்பான்மையில், ஒரு மன்னர் மனப்பான்மையில் அந்த ராஸ்கல்ஸ் எல்லாம் அத்தனை பேர் அப்படியே இருந்தான். அதான் மக்கள் தூக்கி குப்பையில எரிஞ்சார். எரிஞ்ச உடனே விஜய் ஜெயிச்ச உடனே ரஜினிகாந்த் ஓடி போறா வேண்டியது. வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஸ்டாலின் கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க. நான் இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன், இருந்தால் நீங்க காட்டுங்க. ரஜினிகாந்த் பேசிய செய்தி தொலைக்காட்சியில் வெளியான அரை மணி நேரத்தில் பேசி காணொலி போட்டது மதி யூனிவர்ஸ் மட்டும்தான். மதியழகனாகிய நான் அது போட்டேன். என்ன பேசினேன் தெரியுமா? அதுல ஏன்னா செக் பண்ணி பாருங்க, யூனிவர்ஸ்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்தி எழுதினதாகவோ அந்த காணொலிகள் அதை கண்டித்து வந்ததாகவோ சொல்லணும். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ரஜினிகாந்த் ஸ்டாலினை ஏன் சந்திக்கணும்? துக்ளக் அறிவாளிகள் பத்திரிகை என்று சொன்னவனுக்கு, தந்தை பெரியார் ராமன் படத்தை செருப்பால் சேலத்தில் அடித்தார் என்று பேசியவனையும், திடீரென்று தேர்தல் தோல்விக்கு பிறகு 2 பேரையும் சந்திப்பது எதற்காக? இந்த 2 பேர் சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டது எதற்காக? என்னுடைய மொபைலுக்கும் எங்கள் வீட்டு தொலைக்காட்சிகளுக்கும் மறுநாள் இதழ்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்தது யார்? இது பின்னணி என்ன? ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். அடுத்த அரை மணி நேரத்தில் நான் போயிட்டு இருக்கேன். பத்தி கிடைச்சு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க எல்லாமே பிஜேபியோட ஆதரவோடு சேர்ந்து அதிமுக திமுக 2ஐயும் இணைத்து இரட்டை குதிரைகளில் சவாரி செய்வதற்கு பிஜேபி ஒரு முயற்சி செய்வதற்கு தூதுவனாக இவர் வந்திருக்கிறார் சொல்லி எல்லாருமே பேசினார். நான் பேசினது, நான் கணிச்சது சரியா போய். உடனடியாக அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரஜினிகாந்தோட ஒய்ஃப் லதா மக்கள் மேடைன்னு சொல்லி உன்னை கொண்டு வர, டேய் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா அடுத்தவன் இடத்துல இருந்துட்டு கோடான கோடி இந்தியாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி வாடகை கொடுக்க முடியாம ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி அடுத்தவன் இடத்துக்கு வாடகை கொடுக்க என்னால முடியல கோர்ட்டுக்கு போன இவங்க எல்லாம் என்ன வார்த்தையை டேஸ்ட் போட்டுக்கோங்க. இவங்க எல்லாம் எங்கடா இருந்து நீங்க வாரீங்க? மக்கள் மேடையா? இளைஞர்களுக்கு பெரிய சொல்றாங்களா? இளைஞர்கள் எல்லாம் திருந்தணுமா? அட அறவே காட்டு
விலங்குகளே, மிருகங்களே, முதல்ல உன் புருஷனை ரஜினிகாந்த் ஒரு நல்ல கேரக்டர்ல நடிக்க சொல்லு. பரட்டையை விட்டு போட்டு சீவி அழகானவற்றை போட்டு படித்தவனை போல் நடித்தவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை சிகரெட் எப்ப குடிக்க வேண்டும், தண்ணி எப்படி அடிக்க வேண்டும் சொல்லி கூத்தாடி பயிலை போய் நடித்த ஒரு கூத்தாடி பயில் பொண்டாட்டியாக வாய்த்த இளைஞர்களை திருத்த பயினா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். உன்னை யார் கட்சி ஆரம்பின்னு சொன்னது, உன்னை யார் போனது, ஒருவருடைய கையை கொடுக்க கூட மனம் இல்லாத நீ மக்கள் மேடையில் ஒன்று பேச ஆரம்பிச்ச. விமர்சனம் எழுந்த உடனேயே டைவர்ஸ் ஆன தன்னுடைய மகளுக்கு டைவர்ஸ் ஆன இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு வெகுஜன ஜாதி பின்னணி உள்ள ஆள். இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்க உண்மையிலே சுயம்புவாக ஒரு தலைவராக உருவாகி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உருவாக்கப்படுகிறவர்கள் அவர்கள் அம்பலப்படுவார்கள். அதைத்தான் நான் சொல்ல. இப்போ இவங்க ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வாரா மேடையில ஒன்று கொடியை பிடிச்சிட்டாங்களா, இவங்க இதுகளில் வச்சுட்டாங்களா. போயஸ் கார்டன்ல நான் ஏன் நீ வீடு கட்டி நீ பால் கட்டி எவனுக்கு என்ன எங்க போனான்னு நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, நீ இடம் வாங்குற, உன்னை யார் தடுத்தது? நாங்கள்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? உன்னை யாரா தடுத்தது? அப்படி நீ கேட்டு நாங்கள்லாம் ரஜினிகாந்த் மகளை லவ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி உன் கல்யாணத்துக்கு பிறகு அந்நேரம் போல சொல்லக்கூடாது. நீ உன்னை யார் வீடு கட்டக்கூடாது? சசிகலா அவர்கள் போயஸ் தோட்டத்திலே முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு இருந்தவர்கள், அவர்களோடு A1 A2 குற்றவாளியாக்கப்பட்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சிறையில் முதலமைச்சராக ஆக வேண்டியவர்களை சிறையில் தள்ளி அவர்களுடைய பதவியை பறித்து போயஸ் கார்டனோட வீட்டை பறித்து என்னது 3% கும்பல் விளையாடிய விளையாட்டில் மாற்றிக்கொண்டு 4 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு ஜெயலலிதாவோட வீடு அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே போயஸ் கார்டன்ல ஒரு வீடு கட்டாங்களா, அவங்க வாழ்றாங்க. நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு கட்டக்கூடாதுன்னு சசிகலா அவர்கள் சொன்னாங்களா? இந்திய அரசியலையே புரட்டி போட்ட வல்லமை உள்ள ஒரு சக்தி உடையவர். விமர்சனங்கள் 1000. யார் மேலதான் விமர்சனம்? காமராஜர் மேல இல்லையா? கருணாநிதி மேல இல்லையா? ராஜாஜி மேல இல்லையா? பக்தவச்சலம் மேல இல்லையா? ரோமந்தர் ரெட்டியார் மேல இல்லையா? யார் மேல விமர்சனங்கள் இல்லை? இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய விஜய் மேல கூட விமர்சனங்கள் இந்த வந்துகிட்டு தான் இருக்கும். பதவியில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீ போயஸ் கார்டன்ல வீடு நீ வாங்கினா வாங்காம போன எவனுக்கு? இவங்க கிரௌடு கூட்டத்தை உருவாக்குறாங்க. நீங்க அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துக்கு போறா? தேனி, திண்டுக்கல் அந்த சைடு போறா. அவர்கள் சமூகத்தை சேர்ந்த நிறைய தோழர்கள், நிறைய குடும்பங்கள் அங்க இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அழைத்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சிக்னலை கொடுத்த பிறகு அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த மேடையில் பேசிய பேச்சு தான் இந்த பிராடுக்கார பேச்சு. அதுக்கு பிறகு என்னைக்கும் இல்லாம எந்த ஆண்டும் இல்லாம இவனை பார்க்கறதுக்கு போயஸ் கார்டனுக்கு திறந்து வாராங்க. விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்கள் நிறைய இருந்து கொண்டு அவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பில் இருப்பபோது கேரளால இருந்து ஒருத்தனை கூட்டிக்கிட்டு அவன்கிட்ட பேட்டி எடுத்து கொடுத்து த பெய்டு நியூஸ் உருவாக்குறாங்க. உடனே உங்க போயஸ் கார்டன்ல இருந்து தீபா வந்தாப்ல, உன் மாமனார் வந்தான். போயஸ் கார்டன்ல எத்தனை நடிகர்கள் வீடு இருக்கு? நயன்தாரா கூட அங்கதான் வீடு இருக்கு. எங்களுக்கு தெரியும். நடிகர் கார்த்திக் அந்த காலத்திலே, முத்துராமன் அவர்கள் அந்த காலத்திலே வீடு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அங்கதான் இருக்காங்க. உன்னை எவன தாயை தடுத்தது? யாருக்கு நீ புத்தி சொல்ற? கழுத்துல வெளியில அப்படியே கொட்ட பட்ட குலசாமி யாரு நீ? ஓம் நமச்சிவாய லெட்டர் பேட்ல ஓம் நமச்சிவாய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பேர என்ன தனுஷ் தானே? அது கூட ஒரிஜினல் பேர் வேற. ரெண்டாவது விஜய், ஜோசப் விஜய் மாதிரி ஒன்றை சொல்லி பெருசா இதுகள் ஆக்க வேண்டாம். ஆனால் இவர்கள் பெற்ற பிள்ளையை வைத்துக் கொண்டு வெளிப்படையா ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பார்ப்பன குடும்பம் உள்ளே நுழைகிறது. அதான் தமிழ்நாட்டு அரசியலை சூறையாடுவதற்கும் சிதைப்பதற்கும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை அவர்களுடைய முன்னேற்றத்தில் அவர்களுடைய எண்ணத்தை அழிப்பதற்கும் மீண்டும் ஒரு கும்பல் தலையெடுத்திருக்கிறது. இவர்களின் அரசியலை திரைப்படத்தின் மூலமாக வென்றெடுக்கலாம் என்கின்ற நம்பிக்கையை நடிகர் விஜய் மீண்டும் கொடுத்திருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் 2 திராவிட இயக்கங்களுக்கும் மற்ற இயக்கங்களை எல்லாம் அவர்கள் அளிக்கின்ற அந்த சூழலையும் அனைத்து கட்சிகளாலும் வெறுக்கப்படும் கட்சியாக திமுகவும் அதிமுகவும் உருவாகிய பிறகு
2 தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள், கருணாநிதி, ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரஜினிகாந்த் வந்து ஓடிய பிறகு, கமலஹாசன் வந்து ஓடிய பிறகு, விஜயகாந்த் அழிந்த பிறகு இவர்களை அவிழ்த்து விடுகிறார்கள். பி கேர்ஃபுல். நன்றி, வணக்கம் தோழர்கள்.